பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்களே. எலெக்ஷன் டேட்டே இன்னும் அறிவிக்கல, அதுக்குள்ள இப்படியா? பதவி முக்கியம் பிகிலுன்னு பரபரப்பா வேலை செய்யும் உடன்பிறப்புகள். நாங்களும் திருநெல்வேலிக்காரங்க தான் சரிக்க சரி நிற்கும் தாவேக்கவினர். திருநெல்வேலியில் திரும்புற பக்கமெல்லாம் அரசியல் கட்சி போஸ்டர்கள். இரண்டாயிரத்தி 26 சட்டசபை தேர்தல் தேதி பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில திருநெல்வேலி சீமையில தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திரும்புற பக்கமெல்லாம் கட்சி போஸ்டர் தான். அதுலயும் குறிப்பா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோட சொந்த ஊரு திருநெல்வேலி. 2001 ஆரம்பிச்சு இப்ப வர திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் 5 தடவை போட்டி போட்டிருக்காரு. அதுல 3 தடவை பெருவாரி ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. வர்ற தேர்தலில் மீண்டும் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில போட்டியிடுவார்னு கட்சி வட்டாரங்கள் கிசுகிசுக்கிறாங்க. ஜனவரி 23 மதுராந்தகத்துல மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்துச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்துல பல்லாயிரக்கணக்கான தொண்டருங்க கலந்துக்கிட்டாங்க. கூட்டணி கட்சி பொதுக்கூட்டம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அதே சந்தோஷத்தோட பாஜகவினர் திருநெல்வேலியில தேர்தல் பணியை 3rd கியர் போட்டு ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நயினார் நாகேந்திரன் கருத்தை வலுப்படுத்துவோம்னு சுவர் விளம்பரங்கள் நம்ம கவனத்தை சுண்டி எடுக்குது. ஆத்தாடி, நம்ம பதவிக்கு வேட்டு வச்சிருவாங்க போலேன்னு உடன்பிறப்புகளுக்கு தேர்தல் ஜுரமே வந்துருச்சு. காரணம், 2025 நவம்பர் மாதம் திருநெல்வேலியில திமுக கூட்டம் நடந்துச்சு. சிஎம் ஸ்டாலின் தான் சீஃப் கெஸ்ட். வர்ற தேர்தலில் வெற்றி பெறலன்னா மாவட்ட நிர்வாகிகள் பதவி பறிக்கப்படும்னு சிஎம் கரார் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. மலர்ந்த தாமரை போஸ்டரை பார்த்ததும் திமுகவினருக்கு அள்ளு விட்டுருச்சு. பதவி முக்கியம் பிகில்னு திமுகவினர் போஸ்டர் யுத்தத்துல குதிச்சிருக்கிறாங்க. பாஜகவுக்கு போட்டி போட்டு அதே பகுதியில் திமுக போஸ்டர் வேலை முழு வீச்சில் நடக்குது. சரி, ஒரு பக்கம் பாஜக, மறுபக்கம் திமுக நினைச்சா அதுதான் இல்லை. திருநெல்வேலி டவுன் மற்றும் பேட்டை பகுதிகளில் அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதே பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து விவசாய சின்னம் விளம்பரமும் இடம்பெற்றிருக்கு. ஆளுக்கு இப்படி போஸ்டர் அடிக்கிறீங்க, நாங்களும் திருநெல்வேலிக்காரங்க தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. விசில் சின்னத்தை மையப்படுத்தி விஜய் சிஎம் ஆக்குங்கன்னு தாவக்கவினர் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே திருநெல்வேலியில் அரசியல் கட்சி களம் சூடு பிடிச்சிருக்கு. வர்ற தேர்தலில் நெல்லை சீமையின் மணிமகுடத்தை தட்டி பறிக்க போறது யாருன்னு மக்கள் கியூரியஸா இருக்காங்க.